வணக்கம். இந்த சிஎஸ்ஆர் வீடியோ நம்பர் 2 நடுவுல அர்ஜென்ட்டா கால் வந்துருச்சு. ஓகேங்களா. அத எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் வீடியோவ கட் பண்ணிட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். ஓகேங்களா. அதான் என்ன மேட்டர்னா, இப்போ இந்த ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, உடனே அத போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடணும். ரிப்போர்ட் பண்ணி ரைட்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்து, சிஎஸ்ஆர வாங்கி வச்சிடணும். சரிங்களா. இல்லன்னா அது பின்னாடி நமக்கே வந்து ஒரு இதாயிடும். டவுன்ஃபாலா ஆயிடும். சரிங்களா. இதில நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து எல்லாம் பண்ணாக்கா, அந்த சொந்தக்காரனே நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு பிரச்சனைய பண்ணிடுறாரு. நம்ப வந்து அத ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, "சொந்தக்காரன் தானே சார், பரவால்ல விட்டுருங்க சார்" அப்படின்னு சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஆனா, கடைசியில அந்த சொந்தக்காரன் என்ன பண்றான்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நம்ம மேல கேஸ போடும்போது, அப்போ ஏற்கனவே இந்த சொந்தக்காரன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தோமே ஸ்டேஷன்ல அப்படின்னும்போது, அப்போ 5 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்டேஷனுக்கு போறோம். 5 இயர்ஸ் கழிச்சு ஸ்டேஷனுக்கு போகும்போது, "சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்த கம்ப்ளைண்ட்ட வந்து இப்ப நீங்க பேசலாமா? ரைட்டிங்ல குடுத்தீங்களா இல்லையா? நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். ஆனா ரைட்டிங்ல குடுக்கல. வாயளவுல குடுத்தேன். வாயளவுல குடுத்த உடனேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டக்குன்னு கேஸ எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆப்பனன்ட் பார்ட்டிய கூப்பிட்டு விசாரிச்சு அவன கண்டிச்சு விட்டுட்டாரு. நானும் அப்படியே கம்முனு விட்டுட்டேன். சிஎஸ்ஆர் பதிவாகல. அந்த சிஎஸ்ஆர் எனக்கு இப்ப குடுங்க" அப்படின்னா, அந்த சிஎஸ்ஆர் இப்ப குடுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்ப சிஎஸ்ஆர் கேட்டீங்கன்னா கிடைக்காது. குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அன்னன்னைக்கு நடந்த கம்ப்ளைண்ட்ட அன்னன்னைக்கு பதிவு பண்ணணும். அன்னன்னைக்கு சிஎஸ்ஆர் வாங்கணும். இதுதான் ப்ரொசீஜர். கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த மாரி செய்யாம வந்து என்னுடைய நண்பர் 80 வயசு வயசானவர் பாவம். அவர் பக்கம் உண்மை இருந்து கூட பேப்பர் ஆதாரம் அவர்கிட்ட இல்ல. கம்மியா இருக்கு. சரிங்களா? ஸோ கோர்ட்டுக்கு தேவை வந்து ஒன்லி எவிடன்ஸ் தான். பேப்பர் எவிடன்ஸ். சிஎஸ்ஆர்ன்றது ஒரு எவிடன்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்ஆர்னா என்னதுன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டருங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ரெஜிஸ்டர் பீயிங் மெயின்டெயின் இன் அ போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோதான் விஷயம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த சிஎஸ்ஆர் நம்ம தக்க நேரத்தில கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டு கூட, தக்க நேரத்தில கம்ப்ளைண்ட் குடுப்போம். உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சு சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம அந்த நேரத்தில வந்துருவோம். அதுக்கப்புறம் அதே ஆள் என்ன பண்ணுவான், மறுபடியும் இன்னொரு பிரச்சனைய பண்ணுவான். நம்ம மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட்ட குடுப்போம். மறுபடியும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு, "நேத்து தானே நான் உன்ன கூப்பிட்டேன். ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா போய் வாழ்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, போலீஸ்காரங்க மறுபடியும் சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்மளும் கம்முனு வந்துருவோம். ஓகேங்களா? மறுபடியும் 10 நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் இதே பிரச்சனைய பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ, அப்போ என்ன ஆகுது, ரிப்பீட்டடா ஒரே வேலை, ஒரே தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது, அதில ஏதோ ஒரு இடத்துல போய் ஏடாகூடமா நம்ம ஏதோ ஒண்ணு பேசி, அது அவன்கிட்ட போய் எவிடன்ஸ் மாட்டிக்கும். அவன் போய் என்ன பண்ணுவான், கப்புனு நம்ம மேல எஃப்ஐஆர போட்டு விட்டுருவான். கரெக்ட்டுங்களா? இப்போ இப்போ பார்த்தீங்களா, இதுதான் மேட்டர். ஸோ, ஏற்கனவே அவன் பிரச்சனை பண்ணா, நம்ம போய் கம்ப்ளைண்ட்ட குடுத்தோம். பேசி முடிச்சு விட்டாங்க. செகண்ட் டைம் கம்ப்ளைண்ட் குடுத்தான். செகண்ட் டைம் நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தோம். அப்பவும் பேசி முடிச்சு விட்டாங்க. சமரசம் பண்ணாங்க. 3வது வாட்டி இப்போ அவன் மேல தான் தப்பு இருக்கு. நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு. ஆனா என்ன ஆகுது, அவன் ஏதோ எதிர்த்து அவன் நம்மளோட கோவத்த தூண்டி விடுவான். நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்த்து பேசுவோம். அந்த நேரம் பார்த்து அவன் நம்ம ஏதோ பேசுவோம். அத பார்த்து அவன் வீடியோ எடுத்து வச்சுருவான். அது ஆதாரமா அமைஞ்சிரும். ஏன்னா ஸ்டேஷனுக்கு தேவை எவிடன்ஸ் தானே. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க எஃப்ஐஆர் போட போறாங்க. அப்போ நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்ல. ஆனா அவன் ஆப்போனன்ட் பார்ட்டி எவிடன்ஸ வந்து கேதர் பண்ணிட்டான். எவிடன்ஸ கேட்ச் பண்ணிட்டான். வீடியோ எவிடன்ஸ் வச்சிருக்கிறான்னு சொல்லும்போது, அப்ப கடைசில என்ன ஆகும்? ஐயோ! நம்ம அப்பயே சிஎஸ்ஆருக்கு வாங்காம போயிட்டோமே. அப்பயே ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் குடுக்காம போயிட்டோமே. அப்பயே ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் குடுத்தோமே. ஆனா இவங்க சிஎஸ்ஆர் நமக்கு தரலையே. நம்ம சிஎஸ்ஆர் வாங்காம போயிட்டோமே. இப்ப வந்து புரியுது. இப்ப தெரியுதுங்களா அந்த சிஎஸ்ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் மேட்டர். ஏன்னா இப்படி தான் செஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டு என்ன சொல்றது? ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்து நிக்கிறான். அப்ப இவங்கிட்ட தான் ஃபுல் எவிடன்ஸ் இருக்கு. அவன்கிட்ட ஒரு சிஎஸ்ஆர் கூட இல்ல. ஒரு சிஎஸ்ஆர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் அந்த சிஎஸ்ஆரோட வேல்யூ. சிஎஸ்ஆர்ன்றது மிகப்பெரிய விஷயம். எஃப்ஐஆருக்கு முன்னானது சிஎஸ்ஆர். ஓகேவா? அது சிஎஸ்ஆர்ன்றது ஒரு ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட். நீங்க புகார் குடுத்தீங்க, போலீஸ்காரங்க அத வாங்கிக்கிட்டாங்க. நீங்க குடுத்த புகார வந்து அவங்க வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ரசீது குடுக்குறாங்க. இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ சிஎஸ்ஆர்ன்றது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். செஷன்ஸ்ல அது தேவைப்படும். நீ ஆன்டிசிபேட்டரி பெயில் எதுவா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஆர்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு விஷயம். சரிங்களா? அத சாதாரணமா விட்டுறக்கூடாது. சரிங்களா? சிஎஸ்ஆர் குடுத்து கம்ப்ளைண்ட்ட குடுத்து சிஎஸ்ஆர வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. அதாவது சிஎஸ்ஆர் யார் யாருக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த வேணுன்ட்டு சண்டை வலிக்கிறவனுங்க, இந்த ஈகோ பார்ட்டிங்க இவங்களுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் தரமாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா சிஎஸ்ஆர்ன்றது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு. உண்மையிலேயே ஜென்யூனா உன்னுடைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு சிஎஸ்ஆர் குடுப்பாங்க. சும்மா அந்த போற வர்றவன்ட்ட சண்டை வலிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே போலீஸ்காரங்களுக்கு தெரியும். யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க. இவன் வேணும்னே வரான்யா, வேணும்னே சண்டைக்கு வரான் அவன். வீம்புக்குனா வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிட்டு போறான் இவன். போலீஸ்காரங்களுக்கே தெரியும். அப்போ குடுக்காம வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? வேலிட் ரீசன் இருக்கணும். அப்பதான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா?
இந்த சிஎஸ்ஆரை வந்து அவன் என்ன பண்ணுவான், வேணுன்ட்டு சண்டை வலிப்பான். வேணுன்ட்டு சண்டை வலித்து இதுக்குன்னே சண்டைக்குன்னு சுற்றுற ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வேணுன்ட்டுமே அந்த சிஎஸ்ஆரை வாங்கி எதனாச்சும் ஒன்று கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டு நம்பரிங் பண்ணி விட்ருவோம். கரெக்டுங்களா? இதுக்குன்னே அலைவாங்க. இவங்களெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவனுக்கெல்லாம் சிஎஸ்ஆரை கொடுக்கறத ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உனக்கு நீ எங்கே போறியோ போய் வாங்கிப்போ, ஏன்னா உன்னை குற்றமுறை உள்நோக்கத்தோடு நீ வர, நல்ல எண்ணத்தோடு வரல, அதனால் உனக்கு சிஎஸ்ஆர் தர முடியாது போன்னு சொல்லி அனுப்புவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? சிஎஸ்ஆர்ன்றது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு. அது நமக்கு நாளைக்கு சேஃப்டியாக கோர்ட்டில் நம்ம வந்து நின்று பேச முடியும். சரிங்களா? பேப்பர் ஆதாரம், அது கவர்மெண்ட் ரெக்கார்டு. அதனால தான் சிஎஸ்ஆர் வாங்கு எஃப்ஐஆர் போடலான்னு பரவாயில்ல, சிஎஸ்ஆர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறது நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் கூட வாங்கினோன்னே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லீகல் ப்ரொசீடிங்ஸு, கோர்ட்டுக்கு போவோம். நம்ம கோர்ட்டுக்கு போய் கேஸை இனிஷியேட் பண்ணணும், கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம சிஎஸ்ஆர் வாங்குகிறோம். கரெக்டுங்களா? நீதி நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு வெற்றி நிச்சயம். கரெக்டுங்களா இல்லையா? சார், இந்த சிஎஸ்ஆர் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னா, எப்போது கொடுப்பார்கள், சிஎஸ்ஆர் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் இப்போ தான் நான் வரேன். அதாவது என்னென்னா, சிஎஸ்ஆர் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இம்மீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? இம்மீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? அதாவது வந்து என்ன சொல்கிறது, புகார்தாரர் ஸ்டேஷனுக்கு வராரு, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறாரு. ரைட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஹீ இஸ் ரெடியூசிங் த சப்ஜெக்ட் மேட்டர் இன்டு ரைட்டிங். எப்பா நீ என்ன விஷயமோ அதை சொல்லு, நான் கம்ப்ளைண்ட்டாக எழுதிக்கிறேன், அதில் கையெழுத்து போடு அப்படின்னு அவரோட புகாரை பெற்றுக்கொண்டு உடனே சிஎஸ்ஆரை கொடுத்துடணும். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? நான் என்கொயரி பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிஎஸ்ஆர் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இமீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த கம்ப்ளைனண்ட். ஓகேங்களா? புகார்தாரரிடமிருந்து புகாரை பெற்றுக்கொண்ட உடனேயே சிஎஸ்ஆர் வழங்கப்பட வேண்டும். இதுதான் ரூல்ஸு. சரிங்களா? நான் கேஸை விசாரிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது தவறுங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. எல்லா ரூல்ஸையுமே ஓகேங்களா, a+b² = a² + 2ab+b², இது ஃபார்முலா. இதை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்களா? முடியாது. கரெக்டுங்களா? ஃபார்முலா இருக்குது, சட்டம் இருக்குது, அதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியுமானா அவன் கொடுக்குறவன் வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்களா? அப்போ போலீஸ்காரங்களுக்கு வந்து என்ன வரும், டவுட் வரும். இவன் கொடுக்குற புகார் உண்மையான புகாரா பொய் புகாரா, முதல்ல அதை விசாரி. இவன் உண்மையான நோக்கத்திலே வரலையே, இவனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி தெரியுது, இதுவே ஒரு அக்யூஸ்டு பார்ட்டி, இது போய் இன்னொருத்த மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குது, இவனுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தா என்ன ஆகுறது, அதனால் முதல்ல அந்த கேஸை விசாரிச்சுட்டு அப்புறம் சிஎஸ்ஆர் கொடு. இப்படியும் போலீஸ்காரங்க சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி உண்டு, பவர்ஸ் உண்டு. சரிங்களா? அதனால் வந்து ரூல் வந்து இதுதான். எப்பொழுது சிஎஸ்ஆர் வழங்கப்பட வேண்டும், எப்பொழுது சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, இமீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த கம்ப்ளைனண்ட். இதுதான் ரூல்ஸு. கரெக்டுங்களா? ஆனால் வர்றவன் எல்லாருமே ஜென்யூவன் கிடையாது. வர்றவன் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, போக்கிரியும் கிடையாது. கரெக்டுங்களா? ஏதோ ஒரு லீகல் கேஸை இன்ஸ்டிடியூட் பண்ணோன்ற நோக்கத்துக்காகவே அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குவான். அவன் பொய்க்காகவும் வாங்கலாம், உண்மைக்காகவும் வாங்கலாம், யாருக்கு தெரியும்? அதனால தான் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, நான் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிடுறேன், அப்புறம் உனக்கு நான் சிஎஸ்ஆர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போது நம்ம வழக்கறிஞரோட கேள்வி என்னென்னா, சார் சிஎஸ்ஆரை வந்து கம்ப்ளைண்ட்டு வாங்கின உடனே கொடுத்துடணும்னு ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் கொடுப்பேன்றாரு. இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் வெயிட் தான் பண்ணணும். நான் கரெக்டான ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். சிஎஸ்ஆர் ஷால் பி கிவன் இமீடியட்லி. சிஎஸ்ஆர் ஷால் பி கிவன் இமீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த புகார்தாரர். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். கரெக்டுங்களா? ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. கரெக்டுங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவன் வந்து உண்மையானவனா, ஜென்யூவன் கம்ப்ளைண்ட்டாக அவன் சொல்கிறதுல சங்கதியில் உண்மை இருக்குதா, அதெல்லாம் விசாரிக்கணும்ல. அப்படியே மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு சிஎஸ்ஆரை கொடுத்தா அப்புறம் என்ன இருக்குது? அப்போ டெய்லி 10 பேர் போய் இப்போ போலி கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட யார் மேலே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கலாம் இல்லையா? கரெக்டுங்களா? ஸோ அதனால் சிஎஸ்ஆரோட ரூல்ஸ் என்னென்னா, கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்ட உடனே நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்ட உடனே சிஎஸ்ஆர் கொடுத்துருன்றது தான் ரூல்ஸு. கரெக்டுங்களா? ஆனால் ஜென்யூனிட்டியை வந்து செக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் போலீஸ்காரங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, ஜென்யூனான ஆளுங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. கேஸை நான் விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டருங்களுக்கு பவர்ஸ் உண்டுங்க. சரிங்களா? ஆனால் உண்மையான கேஸு கூட ஒழுங்காக விசாரிச்சுட்டு சிஎஸ்ஆர் தரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதான்
அவங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. அது வந்து இன்ஸ்பெக்டரை பொறுத்து இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாங்க, "எப்பா முதல்ல அவனுக்கு சிஎஸ்ஆரை குடுத்து விடு. ஓகேவா? நம்ம சிஎஸ்ஆர் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் போய் கமிஷனர்ட்ட போய் கம்ப்ளைண்ட்ட பண்ணுவான். எதுக்கு தேவையில்லாத வேலை? அதனால சிஎஸ்ஆரை குடுத்து விட்டுருப்பா. அவனுக்கு குடுத்து ஒழிச்சு விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கால் வருது. அப்புறம் பேசுறேன்.